மாடி தோட்டத்தில் நம்ம எல்லாருமே சாமந்தி கட்டிங்ஸ் ட்ரை பண்ணுவோம். ஆனால் சில நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுனால கட்டிங்ஸ் அழுகி போயிடும், இல்லை அப்படின்னா காஞ்சி போயிடும். ஆனால் இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக மாடி தோட்டத்தில் சாமந்தி கட்டிங்ஸ் வளர்க்க முடியும். சாமந்தி கட்டிங் சீக்கிரமாக வேர் பிடிச்சி வளர்கிறதுக்கு நம்ம ஒரு மண்கலவை ரெடி பண்ண போகிறோம். மண்கலவையில் ஒரு பங்கு தோட்டத்து மண் எடுத்துக்கோங்க, ஒரு பங்கு கொக்கோபீட் எடுத்துக்கோங்க. கொக்கோபீட் எந்த அளவுக்கு எடுத்திருக்கீங்களோ அதில் பாதி பார்த்தீங்கன்னா நல்ல மக்கிய சாணம் பயன்படுத்துங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலந்துட்டு நீங்கள் எந்த தொட்டியில் இந்த கட்டிங்ஸ் நடவு செய்ய போகிறீங்களோ அந்த தொட்டியை நல்லா ஃபில் பண்ணிடுங்க. சாமந்தி கட்டிங் சீக்கிரமாக வேர் பிடிச்சி வளர்கிறதுக்கு செடியோட நுனி பகுதியிலேருந்து நீங்கள் கட்டிங்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு விரல் அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும், சீக்கிரமாகவே வேர் பிடிச்சி வளர்ந்து வந்துடும். இப்போ நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்க தொட்டியில் இருக்கக்கூடிய மண்ணை நல்லா ஈரம் பண்ணிடுங்க. தொட்டியோட ஹோல்ஸ் வழியாக தண்ணி வெளியே வடிஞ்சு வர அளவுக்கு நல்லாவே மண்ணை ஈரம் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய கட்டிங்ஸ்லேருந்து மேலே நுனிப்பகுதியில் மட்டும் ஒரு 5-6 இலைகளை அப்படியே விட்டுட்டு கீழே மண்ணை டச் பண்ணக்கூடிய எல்லா இலைகளையும் கட் பண்ணி எடுத்துருங்க. தொட்டியில் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்க மண்ணில் ஒரு சின்ன குச்சி வச்சு நல்லா ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கட்டிங்ஸை நடவு செய்யுங்க. கட்டிங்ஸை நடவு செய்கிறதுக்கு முன்னாடி கற்றாழை ஜெல்லை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நடவு செய்யுங்க. சீக்கிரமாகவே வேர் பிடிச்சி வளர்ந்து வர்றதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ இந்த கட்டிங்ஸை நீங்கள் டைரக்ட் வெயிலில் வைக்காமல் நிழலில் வச்சுட்டு மண்ணை காய விடாமல் அப்பப்போ கையால் தண்ணி தொளிச்சு விடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.